Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா NetBeans ID லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது NetBeans ID 15 எப்படி நம்மளோட மெஷின்ஸில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் NetBeans ID இங்கே வந்து டவுன்லோட்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இதுதான் அஃபிஷியல் சைட் வந்து NetBeans டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து அப்பாச்சி NetBeans ரிலீஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த NetBeans ID 15. இதில் பாருங்கள் டவுன்லோட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தற்போதைய நம்ம ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, வருஷம் இந்த அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முதல்ல டவுன்லோட் பண்ணணும். இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களோட பிசிக்கு இது டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் நான் டவுன்லோட் பண்ண தேவை. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இதை உங்கள் மெஷினுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். எந்த ட்ரைவுக்கு இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தான் இருக்குது. இல்லை வேறு எந்த வித ட்ரபிள் ஷூட்டிங் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஓகே, இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால ஃப்ரீ, இது பே பண்ணி ஒன்றும் வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. ரைட், இப்போ இதை ஓப்பன் பண்ணால் இப்படி வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், அதனால தான் அப்படி வரும். இல்லைனா ஸ்டார்ட் அப் பேஜ் அப்படின்னு தான் வரும். கீழே பாருங்கள் பேக்ரவுண்டில் ஸ்கேனிங் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குது. இது அப்படியே விடுங்க கம்ப்ளீட் பண்ண வரையும். கீழே உங்களோட ஃப்ளகின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ரைட், அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் நியூ ப்ராஜெக்ட்னா பழைய வெர்ஷனில் வந்து இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இல்லை. ஜாவா வித் மெவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஜாவா வந்து ரொம்பவே மெவன் டிபெண்டன்சியோடு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா லேஸ் நம்மளுக்கு MySQL கனெக்டர்லாம் ஒரு டிபெண்டன்சிஸில் வந்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டாந்து நீங்கள் ப்ராஜெக்டில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ஜாவா வித் மெவன்றது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, இது நான் வந்து ஜாவா வித் எப்படி மெவனோட போகிறதுன்றதை வந்து வர வீடியோஸில் சொல்லித்தானேன். ரைட், இப்போ வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போகிற ஆப்ஷன் என்னன்னா அடுத்த ஆப்ஷன் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ரைட், ஜாவா வித் மெவன் அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்னால இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாம் இருக்குது இல்லை. ஓகே, இல்லை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இதை நான் வந்து உங்களுக்கு வர வீடியோவில் நான் விளங்கப்படுத்தி நம்ம போவோம். ஜாவா வித் ஆண்ட் இது தான் நம்மளோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் உள்ள ஜாவா அப்ளிகேஷன். ரைட், கோர் அப்ளிகேஷன். ரைட், இல்லை ஜாவா எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். ஓகே, ரைட், அதனால் நிறையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. NetBeansல உள்ள அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பழைய வெர்ஷனோட ஒப்பிடுற நேரம் NetBeans. இப்போ எங்கன்னா வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுங்க. இப்போ மை ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி தாங்க நான் கிரியேட் மெயின் கிளாஸை கொடுத்துக்கிறேன். ஏன்னா கிளாஸ் ஒன்று நான் கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று தான் நான் செய்கிறேன், விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒன்றும் செய்யலை. கொடுத்தோம்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ரைட், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் போயிட்டு நம்ம இதுதான் வந்து நம்மளோட மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் டூலுக்கு நம்ம வந்து system.out.printlnன்னு சொல்லி நம்ம ஒரு அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே இருக்குது. ஒன்றும் எழுதுறது தான் இருக்குது. நான் ஹெலோன்னு சொல்லி எழுதிடுறோம். எழுதிட்டு பாருங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இதை ப்ராஜெக்டை தான் ப்ராஜெக்ட் கூட இது பார்த்து டி மாதிரி ஐடியா அடையாளம் போட்டுருக்கு. அதை ரைட் கிளிக் பண்ணி இதை பில்ட் பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் அண்ட் பில்டுன்னு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பில்ட் பண்ணிக்கிட்டு வரும். உங்களுக்கு பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துச்சு. பில்ட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணாது, அதனால தான் பில்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களுக்கு வர வீடியோஸில் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு செய்வோம் எக்ஸசைசஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க.